ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவானிக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்துட்டு உயிரோடவே வந்து நமக்கு எல்லா மீனுமே கிடைக்கும். அங்கே வாங்குறது தான் போயிருக்கோம். இந்த 2 மீன் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். பவானியில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு உடனே இந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக வேணும், நீங்கள் ஈரோடு சுற்றி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். ஈரோடு பவானி ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் மீன், கிராப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறா மீன் தான் எப்போவுமே எடுப்போம். கிராப்பு, ப்ரான் இதெல்லாம் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடவே மாட்டோம். பட் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். பட் வீட்டில் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து அதெல்லாம் வந்து குக் பண்ண மாட்டோம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து விற்றுட்டே இருக்காங்க. ஸோ பிடிச்சிட்டு வந்து விற்கிறவங்கள்ட்ட டக்குன்னு இந்த மாதிரி மீன்காரவங்களும் வாங்கிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கு மீன். இது பக்கத்தில் விடுறது இந்த மீன் பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். இந்த மாதிரி எல்லாருமே வந்து வாங்கிட்டு வந்து இப்படி இந்த மாதிரி கீழே கொட்டிட்டு ஏலத்துக்கு விடுற மாதிரி மீன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி ரேட் பேசிப்பாங்க. மீன் கடைக்காரவங்களும் வந்து அப்படியே பல்காக வாங்குறவங்களும் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிப்பாங்க. இல்லை நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் போய் கேட்குறவங்களுக்கும் வந்து எத்தனை கேஜி வேணுமோ நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து கொக்கு மீன். இது வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சளி பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. மீன் எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் எடுப்போம். உயிரோடு கிடைக்கிறப்ப மட்டும் வாங்கி நாங்கள் இந்த மாதிரி குக் பண்ணிப்போம். யூஸ்வலாக எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் வந்து எடுத்திருப்போம். அதுவுமே வந்து நான் ஒரு vlogல ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பவானிக்கு வந்து எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து இங்கே வாங்கி பார்க்கலாம். எல்லா மீனுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிறையா வெரைட்டிஸும் இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்து அங்கே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். குயிக்காக மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 பொரிஞ்சதும் ஒரு கையளவுக்கு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் பண்ணும்போது நான் வெறும் இஞ்சி மட்டும் போட்டு வதக்கி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கிறதுக்கு வேறு ஆட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளேவரே வந்து டோட்டலாக மாற்றி காட்டும். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு இதில் வதக்கியிருக்கோம். மீன் குழம்புக்கு தேவையான ஸ்பைஸ் ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2.5 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2.5 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பைஸ் ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடி ஐட்டம் வந்து எப்போவுமே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ லாஸ்ட்டாக போடுறதுக்கும் இந்த எண்ணெயில் போடுறதுக்கும் வந்து டேஸ்ட்டே வந்து டிஃபராக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து எண்ணெயில் போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 2 டீஸ்பூன் வந்து சீரகம், இது 2யும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே பச்சையாகவே அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து எதையுமே நம்ம வதக்கி அரைக்கிற வேலையே இருக்காது. ஸோ மீன் குழம்பு ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ப்ரியராகவே வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி அடித்து ஊற்றிக்கோங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புளியை வந்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து புளி தண்ணியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு சமைக்கும் போது ஓப்பனில் வச்சு ரொம்ப நேரமாக அதை வந்து கொதிக்க விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்லாம் வந்து அப்படியே ஆவியாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ எப்போவுமே வந்து மூடி வச்சு குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் குக் பண்ணால் போதும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண விடாதீங்க. ஸோ மீன் குழம்பு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு குழம்பு வந்து எங்கள் அத்தைக்கு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மீனுக்கு பீசஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தது வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மீன் துண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு டக்குன்னு ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் மீன் போட்டதுக்கப்புறம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா மீன் பீசஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும். மீன் குழம்பு வைக்கும்போது எப்போவுமே வந்து மண் சட்டியில் வச்சு பாருங்கள், அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்குன்னு தனியாக ஒரு சட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் எப்போவுமே வந்து மீன் குழம்பு வைக்கும்போது அதில் வச்சுக்கலாம். தலை, வால், அப்புறம் 2-3 பீஸ் மட்டும் இதில் போட்டுட்டு மீதியெல்லாம் வந்து வறுவலுக்கு எடுத்து வச்சிட்டேன். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம்.
நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா குக் ஆகி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து மோஸ்ட்லி வந்து இதே மெத்தடில் தான் வந்து நான் மீன் குழம்பு வைப்பேன். ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வறுவலுக்கு தேவையான ஐட்டம்லாம் இப்போ எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். மீன் வறுவலுக்கு வந்து சோம்பு பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஃபஸ்ட்டு ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சோம்பு பவுடர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மற்ற ஸ்பைஸ் ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காரம் எவ்வளோ போட்டாலும் பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ரெட் கலருக்காக. உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து கீ கூட ஆட் பண்ணலாம். கீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். மீனோட வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தடவி வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டு வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கீயெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மீனுக்கு வந்து இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம். மினிமம் ஒரு 2 hours 3 hours வந்து நல்லா இந்த மசாலா தடவி வச்சிங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். உடனே தடவும் போது நமக்கு வந்து அந்தளவுக்கு அது வந்து ஊறி இருக்காது. ஸோ மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே வந்து நல்லா மசாலா தடவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். குக் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொக்கு மீனும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ இதுக்கு வந்து நல்லா மசாலா தடவி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலையை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்து மசாலா தடவி இன்னொரு சின்ன கண்டெய்னரில் வந்து போட்டு பேக் பண்ணி வச்சிட்டேன். சில்லி பவுடர் மட்டும் போடாமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள், கரம் மசாலா, லெமன் ஜூஸ், சால்ட் இதெல்லாம் போட்டு ஒரு 4 பீஸ் மட்டும் மேரினேட் பண்ணி தனியாக வச்சுட்டேன் ஆதோவுக்காக. ஸோ காரம் இல்லாட்டி கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு அதை மட்டும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 2 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆதோவுக்கு 2 பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ரிமைனிங் ஃபிஷ் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் குக் பண்ணி நல்லா முருக விடாமல் அது கொஞ்சம் முன்னாடி எடுத்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஸ்டேஜில் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஷாப்பிங். ஸோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறீங்க. எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அமுதமணி டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கேன். ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க வந்து எப்போவுமே வந்து கேட்குற கொஷின்ஸ் கமெண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரன்னர் எங்கே வாங்கினீங்க, குவில்ட் எங்கே வாங்கினீங்க, டோர் மேட்டு, பெட் ஸ்ப்ரெட் அது எல்லாமே கேட்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த கடையில் தாங்க நான் வாங்குவேன். மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் நீட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரே கடையில் தான் வந்து நான் ஷாப் பண்ணுவேன். அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு வேணுங்கிற பெட்ஷீட்டு, குவில்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸுமே வந்து அம்மா இங்கே வரும்போது ஷாப் பண்ணிட்டு போவாங்க. ஆக்சுவலாக ஒரு vlogல வந்து ஃபியூ ஐட்டம் ஷாப் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த கடையில் போய் ஷாப் பண்ணியிருந்திருக்காங்க. அதேமாதிரி கொரியர்லாம் கூட இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ போயிட்டு ரீச் பண்ணும்போது அபிதமிழ் யூடியூபர் சேனல் பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டூர் மாதிரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் வாங்குறதுக்காக இங்கே வந்திருந்தேன். சரி வந்த டைம் தான் வந்து டக்குன்னு கிளிக் ஆச்சு. சரி ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாட் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்றுனா உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதோட ப்ரைஸஸ்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அவங்களோட ஃபோன் நம்பர், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா பிளேஸஸ்க்குமே வந்து அவங்க கொரியரும் அனுப்புகிறாங்க. இப்போ கொஞ்சம் பேக் வெரைட்டிஸ்லாம் காட்டுவாங்க பாருங்கள்.
பேக் வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டூர் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் பேக்கு, லஞ்ச் பேக்கு, ஹேண்ட் பேக்கு, குட்டி ஹேண்ட் பேக்கு, ஸ்லிங் பேக், அந்த மாதிரி நிறைய பேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நமக்கு தராங்க. அதே மாதிரி இதெல்லாமே வந்து ஈஸியாக வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல திக் மெட்டீரியல். நீங்கள் வந்து நிறைய ஃபேமிலிக்கே லஞ்ச் கேரி பண்ணும்போது அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாண்ட்ரி பேக்கு, பெரிய ஜிப்போடு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் வந்து நான் அதோட டாய்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி கபோர்டில் வச்சுருப்பேன். மல்டிபர்பஸ் பேக் தான், நீங்கள் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக இருக்கும். ஸோ விரிக்கும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப பெருசாக வரும். அண்ணா காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் திவான் செட்டு. ஸோ குஷன் கவரு, விரிக்கிறது, அதுக்கப்புறம் திவானோட பில்லோஸ்க்கு போடுறது, அந்த மாதிரி ஃபுல் பேக்குமே வந்து ஒரு செட்டாக வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேண்ட் பேக்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ஸுமே இருக்குது. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க, ஒர்க்குக்கு போகிறவங்களாம் வந்து இந்த மாதிரி லஞ்ச் கேரி பண்ணுறது கூட இது யூஸ் பண்ணுவாங்க. மேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 100 rupees, 90 rupees, 60 rupees அந்த மாதிரி ப்ரைஸ்லேருந்தே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். இப்போ வந்து நியூவாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோர் மேட்ஸ் தான். நிறைய வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அந்த மாதிரி மெட்டீரியலுமே வந்து வேறு வேறு மெட்டீரியல். ஸோ எல்லா மெட்டீரியல்லையுமே வந்து மேட் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் வந்து ரெகுலராகவே வந்து இங்கே தான் மேட் வாங்குவோம். மேட் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிஞ்சு போகிறதோ கிழிஞ்சு போகிறதோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது. நம்ம வந்து வாஷ் பண்ணி ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ஆஃப் த கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிச்சன் ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா சிங்க்லேருந்து குக்கிங் ஏரியா வரைக்கும் நல்லா பெருசாக லென்த்தியாக விரிக்கிற மாதிரி ரன்னர் மேட் அதெல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டு, வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து லென்த்தியாக விரிச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு விரிக்கிறதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து மல்டிபர்பஸ் மேட்டு தான். ஸோ பெட்டு, குவில்ட்டு, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. ஸோ லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே வந்து இங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபோல்டபுள். அதே மாதிரி இந்த கிளாத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் யோகா மேட் இல்லாமல் இது வந்து ஆன்டி ஸ்கிட் யோகா மேட்டு. ஸோ யோகா மேட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. போத்திக்கிற போர்வை அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸு, டபுள் பீஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே மேலே இந்த லைட் கலர்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்டு வித் பில்லோ கவர் அண்ட் ஃபிட்டட் ஷீட்டோட வருது, செட்டாக இருக்கிறது. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கிங் சைஸோட பெட் ஸ்ப்ரெட் வித் பில்லோ கவர். அதே மாதிரி டவல் வெரைட்டிஸுமே வந்து நிறையா வச்சுருக்காங்க. டைனிங் டேபிள் கிளாத்து, அதுக்கப்புறம் டேபிள் கிளாத்து, சோஃபா கிளாத்து அதெல்லாமே கூட நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணிக்கலாம். வாஷ் பேஷன் பக்கத்தில் நம்ம ஹேங் பண்ணுற டவல்ஸ் எல்லாமே வந்து நிறையா வெரைட்டிஸு, ஃப்ராக் டைப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பெட் ஸ்ப்ரெட் வித் பில்லோ கவரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காட்டன் பெட்ஷீட்டு. ஸோ கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப சாஃப்டான வந்து ஆர்கானிக் காட்டன் மெட்டீரியல். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து குர்த்தி, டாப்பு, இல்லைனா வந்து நைட்டி அந்த மாதிரி எதுக்கு வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான். இதுவுமே வந்து பீஸ் ரேட் தான் சொன்னாங்க. ஸோ டாப் ஸ்டிச் பண்ணுறது, அந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து நைட் ட்ரெஸ்ஸு அதெல்லாமே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. பியோர் ஆர்கானிக் காட்டன் மெட்டீரியல். க்ளீனிங் கிளாத்து, கிச்சன் டவல் அந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. பீஸ் ரேட்டும் இருக்குது, நமக்கு டஜனாகவும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் டவல், லஞ்ச் டவல், டர்க்கி டவல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டஜனாக இருக்குது. இது நம்ம கிட்ஸுக்கு வந்து லஞ்சு கொடுத்து விட்றதுக்கு இல்லை ஃபேஸ் டவலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறையா கலர்ஸு, வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா பெட் ஸ்ப்ரெட் பேக் தான் வித் ஃபிட்டட் ஷீட்டு. ஒரு ஃபிட்டட் ஷீட்டு, ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு, 2 பில்லோ கவர் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து லைட் கலரு. ஸோ ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து பிங்கிஷு, அந்த மாதிரி ஒயிட் கலர், சாண்டில் கலர், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். இந்த குவில்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப பியோர் ஆர்கானிக் காட்டன் டபுள் கிளாத்து சாஃப்ட் குல்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ஒயிட் கலரில் வரும். டிசைன்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும். சிங்கிளும் இருக்குது, டபுளும் இருக்குது.
நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸும் வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் இருந்துகிட்டே சேல் பண்ணலாம். அவங்க நிறையா உமன்ஸ் ஹோம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க யாருக்காவது வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாருக்கா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் பேஸ்கெட் மாதிரி. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து 4 சைடுமே வந்து கார்னர்ஸ் வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறது கூட வைக்கலாம், இல்லை டிவி பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ரிமோட்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு பியோர் பில்லோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. குஷன்ஸு, குஷன் கவரு, அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.